வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டில் வாரப்பலன்கள் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம், ஆடி மாதத்தின் இறுதி வாரம், ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை. அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள், தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம். வாரப்பலன்கள் தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய வாரப்பலன்கள் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் நல்ல கவனிங்க. 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை. ஆடியின் இறுதி வாரப்பலன்கள் அதிரடியாக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய என்ற தெய்வீக வாரங்கள். கோகுலாஷ்டமி, ஆடி கீர்த்திகை ஏற்பட்டு, அதனால் அந்த ஆடி கீர்த்திகை என்பது உங்களுடைய தெய்வீக பலம் கொண்ட ஒரு கார்த்திகை நட்சத்திரம். அது தனுசு ராசிக்கு 5ஆம் இடம் தெய்வ பலம் கொண்ட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ தெய்வத்தின் அருள் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சிறந்த யோகமான வாரமாக அமையப் போகிறது. உங்கள் எதிர்காலங்கள், உங்களோட முதலீடுகள், உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலங்கள், உங்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றங்கள் அனைத்தும் சிறப்பு வருகின்ற ஒரு வாரமாக இந்த ஆடி கீர்த்திகை கோகுலாஷ்டமி. புரிஞ்சுட்டீங்களா? சிறப்பாக ஒரு தெய்வ வலிமையோடு இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மேலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய, கும்பத்தில் சனி ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சிகளால் பல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு இடம் மாற்றத்தினால் முன்னேற்றம். கண்டிப்பாக இடமாற்றம் பண்ணிக்கணும். ஏற்கனவே பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இடமாற்றம் தனுசு ராசிக்காங்க தொழில், உத்தியோகம், இடம் மாற்றம் உறுதியாக பண்ணிக்கணும். அதில் தான் நீங்கள் முன்னேற போறீங்க. சும்மா ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்காதீங்க. ஒரே தொழிலை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏதாவது ஒரு தொழில் மாற்றிக்கணும். அந்த மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைகீழாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். சரி, அடுத்து தனுசுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல, தனுசு ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் ஒரு கூட்டு வெற்றி, ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களை எல்லாருடைய ஆதரவும் ஏற்பட்டு உங்கள் தொழில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய 7ஆம் இடம். சரிங்களா? அதே நேரத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு வெளிநாட்டு அக்ரிமெண்ட்டு, இல்லாட்டி ஒரு தொழிலுடைய கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், இந்த மாதிரி ஒரு கூட்டு அமைப்பில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு தொழிலை உருவாக்குறதோ, ஒரு 10 பேர் சேர்ந்து தொழிலை உருவாக்குறதோ, அந்த தொழில் மூலம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து இருவரும் தொழில், உத்தியோகம், கணவன் மனைவி இருவருமே வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. என 7ஆம் இடத்துல 4ஆம் இடமான குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து மேலும் சுக்கிரன் இடத்துல சேர்ந்திருந்தா இருவரும் பணி செய்யக்கூடிய நிலை உருவாகும். சுக்கிரன் 6ஆம் அதிபதி, உங்களுக்கு பணியாற்றும் நிலைக்குரியவன். அப்போ பணியாற்றும் நிலைக்குரியவன் அந்த 7ஆம் இடம் தான். கணவன் மணி இருவருக்குமே அந்த உத்தியோகம், ஆளுக்கு ஒரு உத்தியோகம், நியூ இயர் உத்தியோகம். நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீ அப்படி ஒரு போட்ட நிலைகள் ஏற்படும். உத்தியோகத்தால் பிரிவு ஏற்படும். பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு இருந்து வேலை பார்க்க நல்லதுதான், தப்பு இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சில பேருக்கு உண்மையாகவே சில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடியவங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவே அந்த கலசரஸ்தானம் ஒரு கணவன் மனைவி ஸ்தானம், கலசரஸ்தானம் சொல்லி எப்பயும் பிரச்சனைக்குரியது ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் உத்தியோகத்தால் பிரிந்தவர்கள் இருக்காங்க. நீ ஒரு இடத்துல உத்தியோகம் பாரு, நான் ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறேன் அப்படின்னு பிரிந்தவர்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் ஏற்படும். அடுத்து தனுசுக்கு பாக்கியாதிபதி பணபரஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். பாக்கியாதிபதி பணபரஸ்தானத்தில் உட்கார்ந்தா அப்போ நிச்சயமாக பண வருமானம் முன்னேற்றம். தனஸ்தானத்தை, சூரியன் தனஸ்தானத்தை பார்ப்பார்.
2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை சேர்ந்து பார்க்குறார். 10ஆம் அதிபதி சூரியனோட சேர்ந்து 2ஆம் இடத்து தொழில். அப்போ உத்தியோகம், தொழில், பதவி மூலம் முன்னேற்றம் உண்டு, வருமானம் உண்டு, நல்ல தனம் வருமானம் உண்டு, நல்ல பதவி உண்டு. அடுத்து இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதி 10ல் இருந்தால் பிள்ளைகளுக்கு நல்ல பதவி உண்டு. பூர்வீக சொத்தில், அதாவது பூர்வீகத்தில் வந்து சில பேர் தொழில் வைக்கணும்னு நினைச்சு தொழில் வைப்பாங்க, அதனால முன்னேற்றம் ஏற்படும். இப்போ பூர்வீகத்தை விட்டு வந்திருப்பாங்க. இப்போ நான் சொல்றது 50 வயசுக்கு அப்புறம் உள்ள சொல்கிறேன், இள வயதுக்காரங்கள. ஒரு 45-50 வயசுக்கு இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் பூர்வீகத்தில் போய் தொழில் வைக்கலாம். இள வயதுக்கார வைக்கக்கூடாது. 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு தொழில் வைக்கலாம். இல்லை பூரிய இடத்துல பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கலாம். இதில் சிறப்பாக அந்த வாரத்தினுடைய பலன்கள் சிறப்பாக அமைந்திருக்கிறது. சரிங்களா? அடுத்து நல்ல கவனிக்க, இந்த கிரக அமைப்புகள் வந்து எத்தனையோ சோதனைகள், எத்தனை பிரச்சனை தான் வாழ்க்கையில் பல முன்னேறக்கூடிய சிறந்த யோகங்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் அமைந்திருக்கிற இந்த வார பலன்களாக. இப்போ தனுசு ராசி நேயர்களே, ஒரு பெரிய கடந்த காலத்தில் ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம். பிள்ளைகளோட பிரச்சனைகள், பிள்ளைகள்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக நடக்கக்கூடிய காலங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா புத்திரக்காரர்கள் தோஷத்தில் இருக்காரு. உபய ராசியில் போய் குரு பகவான் இருந்தால் பிள்ளைகளால் பிரச்சனை தான். பிள்ளைக்கு வந்து நமக்கு ஒத்துழைப்பு இல்லை. அந்த கவலைகள் இருந்து அதுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து பொது பலன். அதாவது உறவுகளாலும் பிரச்சனை தான், சகோதரர்களாலும் பிரச்சனை தான். கடந்த காலம் நிறைய பிரச்சனை செஞ்சு அது ஒவ்வொன்றா உங்களுக்கு சரியாகிக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் நினச்சி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ இது வந்து பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதாவது பிரம்மன் வந்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தின்னு ஒன்று இருக்கும். அந்த தசாபுத்திக்கும் தற்போது இருக்கக்கூடிய கோச்சார பலனுக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட போகுது, அதில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்றது அது தெளிவாக தெரியும். ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். அப்படி பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணி ஒரு டைம் ஒதுக்கிங்க. ஒரு திருப்தியாக ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்குங்க. உங்கள் பிள்ளைகள், மனைவி, மக்களோடு, இல்லாட்டி உங்கள் யாருக்கு பார்க்கணும் அவங்கள சேர்த்து வச்சு உட்கார வச்சு பாருங்கள். நீங்கள் அனுப்பின ஜாதகம் என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். ஒவ்வொரு விளக்கமாக தொட்டு விளக்கம் கொடுப்பேன். இப்படி ஒரு விளக்கம் நான் எங்கேயுமே கேட்டதுன்னு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணுமே தவிர ஒரு அதிருப்தி வரக்கூடாது. என்னத்தை ஜாதகம் பார்த்து ஒன்று நல்லா அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. அது எனக்கு மிகப்பெரிய பாவம். உங்களுக்கு திருப்தியாக சொல்ல நல்ல தெளிவாக பிரம்மன் படைக்கப்பட்ட சாஸ்திரத்தை சரியான முறையாக சரியாக சொல்ல எனக்கு வந்து புண்ணியம் சேரும். அதான் உண்மை. ஆக உங்களுக்கு நல்லதை செஞ்சு நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல பலன்களை சொல்லி புண்ணியத்தை நானே தேடி கொள்கிறேன். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரம்மன் படைத்த அந்த ஜோதிட சாஸ்திரம், 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய அந்த ஜோதிட சாஸ்திரத்தை, அந்த ஜோதிட முறைப்படி சொல்லக்கூடிய பாலச்சித்தர் பாலஜலன். நன்றி, வணக்கம்.